ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஜைலமோட கோர்சஸ் பத்தி நாங்க சொல்லியே ஆகணும். இந்த இடத்துல நம்ம ஜைலம்ல பாத்தீங்க அப்படின்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் 2026 தமிழ் பேட்சுக்கான ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன், PYQs அண்ட் பர்சனலைஸ்டு மென்டர், GIB கிரேட் இந்தியன் பேட்டில் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கு. இதோட கோர்ஸ் ஃபீ இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கோம். ஸோ லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ உங்களுடைய நீட் ட்ரீம், உங்களுடைய டாக்டர் ட்ரீமை வந்துட்டு இந்த இடத்துல ட்ரீமாவே இல்ல நான் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டர்ஸ் 2026 கிளாஸ் 12 அது ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, CBSE இருந்தாலும் சரி, ஸோ தமிழ்ல ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் இங்க அவைலபிளா இருக்கு. இதோட கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா தட் இஸ் 11,899. இதுலயும் டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன், தென் PYQs, பர்சனலைஸ்டு மென்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தர்றோம் பசங்களா. ஸோ உங்களுடைய ட்ரீம் அச்சீவ் பண்ண மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்கிரமா சிலபஸ் முடிச்சுட்டு கடகன்னு டெஸ்ட் சீரிஸ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஒரு கோர்ஸ், அதுதான் நம்மளுடைய ஃபாஸ்ட் ட்ராக் ஆன்லைன் கிளாஸஸ் இப்ப போயிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், PYQs, AI குரு இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். சீக்கிரமா முடிச்சுட்டு டெஸ்ட் சீரிஸ் போகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய சீனியர்ஸ், ரிப்பீட்டர்ஸ்க்கு மறக்காம இந்த கோர்ஸை சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேம், இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? பிளஸ் இதோட நோட்ஸ் எனக்கு வேணுமே. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கான நோட்ஸ் கிடைச்சிரும். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். தட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஆல்பா அண்ட் பீட்டா அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான விஷயம். மேம், இது ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் தானே, நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஆமா, ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் நீ MCQவா இருந்தா ஞாபகம் வச்சுப்ப. சப்போஸ் அது ஒரு 3 மார்க்ல கேட்டுட்டாங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வேறையா. சோ அதனால உங்களுக்கு இதை நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆல்பா பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்பாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஆல்பா இஸ் நத்திங் பட் தட் இஸ் சேஞ்ச் இன் IC டிவைடட் பை IE. சோ இங்க எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காமன் பேஸ் கரண்ட் ஆம்பிளிபிகேஷன் ஃபேக்டர். இதை நம்ம என்ன டேர்ம்ஸ்ல டினோட் பண்ணுவோம்? அப்படி இல்லைன்னா சிம்பிள் வேர்டா நம்ம சொல்லலாம், தட் இஸ் அ கரண்ட் கெயின் அப்படிங்கிற வேர்ட்ல நான் டினோட் பண்ணுவேன். ஓகேங்களா? சோ கரண்ட் கெயின். அப்ப பீட்டாவும் எனக்கு கரண்ட் கெயின் தானே அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கு நான் இங்கனக்குள்ள அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ திஸ் இஸ் பேஸ்டு ஆன் த common base current amplification. So common base current amplification எனக்கு இந்த இடத்துல இந்த கான்செப்ட் இருக்கு. யாரு? ஆல்பா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பீட்டாவோட ஈக்குவேஷன். So that is del IC divided by del IB. அப்ப இங்க யாரு இல்ல? எமிட்டர் தான் இல்ல. அப்போ இதோட நேம் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? The same name is repeats, that is a common base. Current amplification நான் common base போடணுமா? கிடையாது. This is a common emitter. So common emitter current amplification அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள டினோட் பண்ணிடுறேன். So இங்க இந்த கான்செப்டுக்கான ரிலேஷன்ஸ், இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? சோ ரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது எனக்கு NPN டிரான்சிஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல PNP டிரான்சிஸ்டரா இருந்தாலும் சரி, ஒரு காமன் வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் IE is equal to IB plus IC. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிடலாம். தட் இஸ் del IE is equal to del IB plus del IC. இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு பக்கமும் நான் IC-னால டிவைட் பண்றேன். அப்போ என்ன கிடைக்கும்? del IE divided by del IC is equal to del IB divided by del IC. இங்க டிவைட் பண்ணா we will get 1. IE by IC, இது IC by IE அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். IB by IC, இதையும் ரெசிப்ரோக்கல் நம்மனால பண்ண முடியும். இந்த ரெசிப்ரோக்கல் பண்றோம் அப்படின்னா this will becomes as alpha. இத ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா this will becomes as beta. அப்போ நம்ம அப்ளை பண்ணி எழுதணும்னா 1 by alpha is equal to 1 by beta plus 1. இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன், அந்த ஃபைனல் ஈக்குவேஷனுடைய டெரிவேஷன். சோ இதுல எனக்கு ஆல்பா வேணும்னா இங்க பீட்டாவை நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். So that is 1 by alpha is equal to 1 by beta
பிளஸ் பீட்டா அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன். சோ சிம்பிளா நான் என்ன பண்ணிருப்பேன், ஒரு எல்சிஎம் மட்டும் அப்ளை பண்ணிருப்பேன். சோ டைரக்டாவே எனக்குள்ள எல்சிஎம் அப்ளை பண்ணிடுறேன். சோ பிளஸ் பீட்டா. அப்ப என்னுடைய ஆல்பா வேல்யூ என்ன கிடைச்சிருக்கும் எனக்கு, பீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் பீட்டா இஸ் மை ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபார் ஆல்பா. இதே எனக்கு பீட்டா வேணும்னா அது அப்படியே என்ன பண்ணிடலாம், இந்த ஈக்குவேஷன்ல பீட்டா ஒரு சைடு வச்சுட்டு 1 நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிடலாம். இந்த +1 நெக்ஸ்ட் சைடு போகும்போது என்ன 1 மாறிடும், -1 மாறிடும். அப்ப -1 மாறிச்சுன்னா என்னுடைய ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா டிவைடட் பை 1 மைனஸ் ஆல்பா. இதுதான் என்னுடைய ஃபைனல் ஈக்குவேஷன். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸோட இங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் பசங்களா. சோ மறந்துடாதீங்க. இன்னும் எந்த பர்டிகுலர் கொஸ்டின் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கறத மறக்காம இங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் செஷன்.